அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. நம்ம இம்மேலையும் மறுமேலையும் வெற்றி பெற கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ ஆத்மீகமான வழிகளை நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அது எல்லாமே நம்ம முறையாக கடைபிடிச்சோன்னா நிச்சயமாக நம்ம இம்மேலையும் மறுமையிலையும் வெற்றி பெறலாம். வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் அதிகமாக, தரித்திரம் நம்மளை தீண்டாமல் இருக்க, ஆரோக்கியம் அதிகமாகவும் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சையதுனா இப்ராஹிம் இப்னு அத்னாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரோட கிதாபில் பதிவு செய்த ஒரு வழிமுறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம், நம்ம உணவு சாப்பிட்றத அளவாக சாப்பிடாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை முறையாக கடைபிடிக்காம சாப்பிட்டோன்னா நம்ம செய்கிற இபாதத்துக்கள் குறையும். அதோட இபாதத்துகள் செய்யவும் ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வயிற்றை 3 பங்காக பிரித்து அதில் ஒரு பகுதி உணவுக்காகவும், 2வது பகுதி தண்ணீருக்காகவும், 3வது பகுதி காற்றுக்காகவும் நம்ம ஒதுக்கப்படணும்னு கற்று தந்திருக்காங்க. இதை கவனிக்காம மூச்சு முட்டை ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா நம்ம இபாதத்துகள் செய்கிறது கம்மியாகும். 2வது விஷயம் தூக்கம். அளவுக்கு அதிகமாக தூங்கணும்னா நம்ம வாழ்க்கையில் பரக்கத்து இருக்காது. குறிப்பாக ஃபஜ்ர் நேரத்திலையும் மக்ரிப் நேரத்திலையும் நம்ம அறவே தூங்கக்கூடாது. இது உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தை ஏற்படுத்தும். 3வது விஷயம் அதிகமான பேச்சு. அதிகமாகவும் தேவையில்லாமலேயும் பேசுகிறவங்க மரணிக்கும் போது ஈமானோட மரணிக்க மாட்டாங்க. நரகத்தில் இருக்கிறவங்களில் பல பேர் தன்னோட நாவை துஷ்பிரயோகம் செய்ததுனாலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி நம்மளோட நாவை கட்டுப்படுத்த சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் தினமும் கடைபிடித்தோன்னா நிச்சயமாக நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறலாம். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.